நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொளிக்கணுங்க, இந்த மாதிரி தொலுசு சுத்தமாக பண்ணணுங்க. ஏன் ரிஸ்க் தாங்க இந்த வேலையில். இப்படிதான் தட்டி எடுக்கணுங்க, கொட்டை வெளியே வந்துடணுங்க. நம்ம அந்த மாதிரி அடிக்கணுங்க, அடிச்சா தான் வெளியே வருங்க. நல்ல புளி இல்லைங்களா? புளி வந்து 80 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம். இடுப்பு தாங்காதுங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சா. ரொம்ப சிரமம் தான், ரொம்ப சிரமங்க. நம்ம வாடிக்கு இப்படி உட்காந்து தட்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க. எத்தனை முழி இருந்தாலும் விற்று போடலாங்க. ஒரு நாளைக்கு 50 கிலோ இருந்தால் கூட பத்தாதுங்க. இதான் புளி குடோன். ஆமாங்க, ரகம் மாதிரியே பிரிச்சிருவாங்க. 40,000 ரூபா சம்பளம். 40,000 ரூபா வரைக்கும். கொட்டை வந்து கிளீன் பண்ணி கொடுத்தா 17 ரூபா 18 ரூபா கிலோ. காரமடை மிக அருகில் இருக்கக்கூடிய தாயனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூப்பரான ஒரு கிராமம்னு சொல்லலாம். காமான ஒரு வில்லேஜுங்க. இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா இருக்காருங்க. அவர் வந்து புளி வந்து மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து உரித்து அவர் வந்து ஒரு தொழிலை வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த தொழில் எப்படி மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? இந்த சட்டை எங்கே வாங்கினீங்க? சட்டை காரமடை. சூப்பராக இருக்குங்கண்ணா, அருமையாக இருக்குங்க. நீங்கள் வந்து அண்ணாவுடைய துணைவியார் இல்லைங்களா? நீங்கள் தான் வந்து புளி வந்து தட்டக்கூடிய அந்த வேலையை வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பேருங்க? பேர் ரேவதிங்க. எல்லா உதவியும் அவருக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. இந்த புளி எப்படி உரிக்கணும், எப்படி தட்டணுங்க? புளி உரிக்கணுங்க, தொப்பையை எடுக்கணுங்க. தொப்பையை எடுத்து அப்புறம் காய போடணுங்க. காய போட்டு அப்புறம் இந்த மாதிரி தட்டணுங்க. தட்டி அது வேறு கொட்டையை எடுக்கணுங்க. வேலை ஜாஸ்தி தாங்க. ஒன்று உரிச்சு காட்டுறீங்களா? வாங்க. என்ன முழு புளி பாருங்க, இந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து இப்படி உரிக்கணுங்க, இந்த மாதிரி தொளிக்கணுங்க. தொலுசு இந்த மாதிரி தொலுசு சுத்தமாக பண்ணணுங்க. பொட்டு இருந்ததுன்னா புளியில் ஒட்டுங்க. வாங்குறவங்க பொட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஆமாங்க, ஒன்றுமே இருக்கக்கூடாதுங்க. சரி, இப்போ அடிக்கிறது வந்து அந்த கொட்டையை எடுக்கிறதுக்காக தான் நீங்கள் அடிக்கிறீங்க? ஆமாங்க, இந்த மாதிரி தான் தொளிக்கணுங்க. சுத்தமாக தொலுசு நம்ம கொட்டையை வெளியே எடுக்கணுங்க. காய போடணுங்க. சரியான ரிஸ்க் தாங்க இந்த வேலையில். சரி, எப்படி அந்த கொட்டையை எடுக்கிறது வந்து எப்போவே எடுத்துடலாங்களா? இப்போ இது போட்டது இது காய போட்டது இது இப்போ எடுக்க முடியாதுங்க. இது காயணுங்க. இது வந்து காயணுங்க. இப்போ எடுக்க முடியாது. காய வச்சது தான் இப்போ கொட்டையை எடுத்து காய வச்சதா இந்த மாதிரி தட்டி கொட்டையை எடுக்கணும். ஒன்று தட்டுங்க. இது காலையில் காய வச்சதா? ஆமாங்க, இது காலையில் காய வச்சதுங்க. அப்போ தான் தட்ட முடியுங்க, இல்லாட்டி தட்ட முடியாதுங்க. பிசு பிசுங்க பாருங்க. இப்படி தான் தட்டி எடுக்கணுங்க. கொட்டை வெளியே வந்துடணுங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு. ஒரே அடியில் கொட்டை வெளியே வருது? ஆமாங்க, நம்ம அந்த மாதிரி அடிக்கணுங்க. அடித்தா தான் வெளியே வருங்க. சும்மா அப்படியே மெதுவாக தட்டுனா வெளியே வராதுங்க கொட்டை. ஜம்முன்னு வருது. இந்த மாதிரி தான் அடிக்கணுங்க. இப்படி வந்தால் தான் சீக்கிரமாக வேலையாகுங்க. நல்ல புளி இல்லைங்களா? இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு சீக்கிரம் வேலையாகுங்க. கொட்டை எடுத்து புளிங்கிறது இதுதான்? ஆமாங்க, இது வந்து நம்ம சுத்தமான புளி தாங்க எடுக்கிறது. இப்போ கொட்டை எடுக்காத புளி என்ன ரேட்டுக்கு போகுது? கொட்டை எடுக்காத புளி வந்து 80 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோங்க. அது ரொம்ப குறைவு தான். ஆமாங்க, கொட்டை எடுத்த புளி தான் ரேட் அதிகம். ஆமாங்க, ஏன்னா அவங்க வீட்டில் போய் தட்டிட்டு இருக்கணும். ஆமாங்க, அதனால நீங்கள் தட்டி கொடுத்துருங்க. நாங்கள் தட்டுனதே தான் முக்கால்வாசி கேட்பாங்க எங்கள் கிட்ட. ஓ, அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா அங்கே வீட்டில் வந்து வேலை இல்லையல்லங்க, இது நானாக செய்யறதுனாலங்க, அதனால கேட்பாங்க. ஓ, எவ்வளோ நேரம் இந்த மாதிரி தட்டிட்டு இருக்கணும்? இது உட்காந்தா பொழுதா வரைக்கும் ஆகுங்க. சாயங்காலம் வரைக்கும் ஆயிரும். சாயங்காலம் 7 மணி 8 மணி வரைக்கும். கொஞ்சம் கடினமான ஒரு வேலை தான். இது இடுப்பு தாங்காதுங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சா. ரொம்ப சிரமம் தான். ரொம்ப சிரமங்க. கை கால் வலிக்குங்க. ஏன்னா ஒரே இடத்துல தான் உட்காரணுங்க. பக்கத்தையெல்லாம் போக முடியாதுல்லங்க. வேற எங்கேயும் போக முடியாது. எங்கேயும் போக முடியாது. நம்ம வாடிக்கு இப்படி உட்காந்து தட்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க. என்ன பண்ணுறதுங்க? அதாங்க. புளிக்கு எந்த ஊர் ஃபேமஸுங்க? தாயனூர் தாங்க. புளியெல்லாம் இங்கே நல்ல எத்தனை புளி இருந்தாலும் விற்று போடலாங்க. எல்லாம் வாங்கிக்குவாங்க. நிறைய பேர் வருவாங்க. புளிக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஒரு நாளைக்கு 50 கிலோ இருந்தால் கூட பத்தாதுங்க. அந்த அளவுக்கு போடுங்க. நல்லா போகும். நல்லா போகும். பயங்கரமான ஃபேமஸுங்க. சரி சரி சரி. என்னால் முடியலைங்க, தட்டி கொடுக்க முடியுது இல்லைங்க. அந்த அளவுக்கு இருக்குது வேலை. அந்த அளவுக்கு இருக்குதுங்க வேலை. கொடுக்க முடியறது இல்லைங்க என்னால். வந்து பார்த்துட்டு நாளைக்கு கொடுக்குறேன் நாளாண்டி கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருக்குங்க. அந்த அளவுக்கு ஆர்டர் வந்துட்டே இருக்கு. ஆர்டர் வந்துட்டு இருக்குதுங்க. மக்கள் அந்த மாதிரி வர்றாங்க. என்ன பண்ணுறதுங்க?
எத்தனை நேரம் வேலை செய்வீங்க? க்ளீன் பண்ணானுங்க, க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டாங்க. இது க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கொட்டை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தா இப்போ 17 ரூபா 18 ரூபா கிலோ. அந்த ரேஞ்சுக்கு வரும். ஆமாம், பரவாயில்லைங்களா? நீங்கள் இந்த புளி வியாபாரம் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? 22 வருஷமாக பண்ணிட்டு. உங்களுடைய வயது? 52. 52. அப்போது 20 to 22 வருடங்களாக நீங்கள் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தொழில் ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக இருக்குங்களா? லாபம் இருக்குங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் புளியை வந்து நீங்கள் மரத்தில் வந்து நீங்கள் பறிச்சுட்டு வந்து இங்கே இந்த தொழிலை பண்ணுறீங்க? ஸோ இது தாயனூருன்னா தாயனூர் சைடு ஏரியா, மேடூர், சாலவம்பு, வெள்ளிங்காடு, தோரம்பலத்து வரைக்கும் எங்கெங்கே மரம் இருக்குதோ போய் கான்ட்ராக்ட் எடுத்து தோட்டத்து சைடு இருக்கிற கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து அவங்களுக்கு அமௌண்ட்டு எவ்வளோ கொடுத்துட்டு அந்த மரத்துக்கு உண்டான எவ்வளோ காய் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டு நாங்கள் ஆள் விட்டு உளுத்தி எடுத்துகிட்டு வந்து மூட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து தொளித்து சுத்தமாக காய வச்சு கொட்டை தட்டி உடிச்சு கொடுப்போம். 1 கிலோ வந்து 150 ரூபாய்க்கு வரைக்கும் இப்போ போயிட்டுருக்குது. இனி அதிகமான நாள் ஆகலாம், அடுத்த வருஷம் அதிகமான நாள் ஆகலாம். இப்போதைக்கு இந்த நிலமையில தான் ஓடிட்டு இருக்குது. நம்ம ஓட்டை வந்து புளி வந்து கொஞ்சம் சுத்தமாக நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த புளி போடாமல் நம்ம எந்த ஒரு சமையலும் செய்ய முடியாதா? ஆமாம், புளி போட்டால் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெடாதுங்க. தக்காளி விட புளி வந்து ரொம்ப யூஸாக இருக்குது. அந்த காலத்துலலாம் சாப்பாடு தக்காளி சாப்பாடு புளியில் தான் செய்வாங்க அதிகவசமாக. அது செஞ்சு எடுத்துகிட்டு போனாங்கன்னா 2 நாளைக்கு வேணால் ஒன்றும் ஆகாது சாப்பாடு. இப்போ தக்காளி சாப்பாடு காலையில் பண்ணிங்கன்னா சாயங்காலம் ஒன்றுக்கு ஆகாது. அது மாதிரி தான் அந்த புளி சாப்பாடு செஞ்சால் 2 நாள் கூட 2 நாள் கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு முதல்ல நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னீங்க ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய தோட்டத்தில் போய் தான் நாங்கள் அந்த மரங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வாடகை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது? ஒரு மரம் இருக்குதுன்னா ஒரு அந்த மரத்தை ஒரு பெரிய மரம் இருக்குதுன்னா ஒரு அந்த 15 மூட்டை வருதுன்னா அதுக்கு உண்டான அமௌண்ட் கொடுத்துட்டு ஒரு 2000 3000 அமௌண்ட் கொடுத்துட்டு அப்புறம் மரம் ஏறி உளுத்துற ஆளுங்க கூட்டிகிட்டு போய் உளுத்தி எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. எப்படிங்க காய வைக்கணுங்களா புளி? ஆமாங்க, புளி தொளிச்சு வெயில் நல்லா சுத்தமான காங்கிரீட் போட்டு காய வச்சு நல்லா காலையிலேருந்து சாயங்காலம் மத்தியானம் வரைக்கும் காஞ்ச கடைசியில் அப்புறம் எடுத்து வந்து ஒரே நாள் போதுங்களா காய வைக்கிறது? அதிகபட்சமாக நல்லா வெயில் அடிச்சுன்னா 1 நாள் போதும். இல்லைன்னா கொஞ்சம் லேசான வெயில் இருந்ததுன்னா 2 நாள் ஆகும். காய வச்சு கொண்டு வந்து தட்டி கொட்டையெல்லாம் உடிச்சு சுத்தமெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இந்த மளிகை கடையில் இல்லை சந்தையிலேயோ பார்த்தீங்கன்னா புளியினுடைய விலை 150 ரூபா வருதுங்களா, இல்லை அதை விட அதிகமாக இருக்குங்களா? இல்லை, அங்கே வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ உங்ககிட்ட நீங்கள் நேரடியாக உங்ககிட்ட வாங்கும்போது 150 ரூபா. 150, அங்கே 200 ரூபா பத்து. ஒரு 2 கிலோ புளி வாங்கிட்டு வந்தால் நம்ம சமையல் தேவைகளுக்கு எவ்வளோ நாள் பயன்படுத்திக்க முடியுங்க? 2 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு குடும்பங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்கன்னா 1 வருஷத்துக்கு வரும். 1 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 2 கிலோங்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு 1 வருட காலம். அது கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவீங்க. எத்தனை நாள் வந்து நம்ம வந்து புளி கெடாமல் இருக்குங்களா? அது 1 இயர் பக்கமாக இருக்குங்க. இந்த சீசன்லேருந்து அடுத்த சீசன் வரைக்கும் புளி யூஸ் பண்ணலாம். அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிறது வந்து பிளாக் கலர் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் அது யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம ஓட்டை வந்து வாங்கிக்குவோம். இப்போ புளியை வாங்கிட்டு போய் சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அப்படியே புளியை ஒரு பாத்திரத்தில் பவுலில் போட்டு கரைச்சி ஊற வச்சு கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் கரைச்சி அதை அப்படியே ஊற்றுவாங்க இல்லைங்களா? சரி, நீங்கள் புளியில் வந்து ரொம்ப ரசித்து சாப்பிட்றது எந்த உணவு சாப்பிடுவீங்க? சாப்பாடு வந்து ரசம் சாப்பிடுவேன், சாப்பாடு தாளிச்சுக்குவேன். ஆமாம். ஓகே. இப்போ புளியில் நல்ல புளி எது? ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? இருக்குங்க. அது வந்து புளி சைஸ் பொறுத்தளவு புளி கொஞ்சம் நீளமான புளி இருந்து கொஞ்சம் நல்ல திக்னஸாக இருந்ததுன்னா இப்போ இந்த புளி இருக்குது. ஆமாம். இதில் வந்து எது குவாலிட்டி வைஸ் நம்ம எப்படி பிரிக்க முடியும்? இதை விட பெரிய புளியெல்லாம் இருக்குங்க. இப்போ எடுத்து வந்துட்டாங்க வீட்டில் போய் அங்கே மேலே இருக்குது. இந்த புளி வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன முதலீடு தேவைப்படுதுங்க? பணம் ஒரு 20,000 30,000 பக்கம் வேணும். ரோட்டில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு வந்து நம்ம அனுமதி வாங்கணுங்களா? அது இதே மாதிரி அமௌண்ட் கட்டி தான் இது பண்ணணும்? இல்லை, அனுமதி வாங்கணும். அது எவ்வளோங்க நான் கட்ட வேண்டியது இருக்கும்? அது கான்ட்ராக்ட் பொறுத்தளவுங்க. கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் விடுவாங்க. அப்புறம் அவங்க என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமௌண்ட் அங்கே பணம் கட்டிட்டு ஒரு ஏரியான்னா ஒரு ஏரியா காரமடையிலேருந்து தாயனூர் அது வரைக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. பணம் கட்டிட்டு கவர்மெண்ட்டில் அந்த ஆஃபீஸில் பணம் கட்டிட்டு உளுத்தி எடுத்துகிட்டு வருவாங்க. சரி, எது உங்களுக்கு லாபகரமாக இருக்குது? அரசு துறையிலேயே இல்லை அதுக்கு வந்து தனியார் துறையில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இதானுங்களா? ஆமாங்க சார். ஆமாம், இதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி. இதுதான் பெரிய புளி. ஆமாங்க, இதுதான் பெரிய புளி ஃபஸ்ட் குவாலிட்டி. ஆமாம். கொட்டை எடுக்கிறது வந்து அந்த கையில் ஒரு இது தட்டுன்னு தட்டி அப்புறம் தான் எடுக்கணும். ஆமாம், அப்படி எடுக்கல. மிஷினால இப்போ வந்துருச்சுங்க. அது நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. உள்ளுக்குள்ளேயெல்லாம் இருக்குங்க. வரலாங்களாண்ணா? வரல. இதான் புளி குடான். ஆமாங்க.
தண்ணி விடாமல் வைக்கணும். ஆமாம். மரத்துலேருந்து கீழே விழுந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு எடுத்து வந்து இல்லைங்களா ரக மாதிரியே பிரிச்சிருவாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஒரு இடத்துல, கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது இன்னொரு இடத்துல போட்டு வச்சிருவோம். அப்போ தான் எடுத்து தட்டுறக்கு ஈஸியாக இருக்கும். ஓ ஆமாம். இது எவ்வளோ கிலோ இருக்குங்கண்ணா உங்களுக்கு பார்த்தோம்னா தெரியுங்களா? இப்போ இருங்க 1.5 டன் பக்கம் இருங்க. 1.5 டன். எவ்வளோ ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதில் சம்பாதிக்க முடியுங்கண்ணா? 40,000 சம்பாதிக்கணும். 40,000 ரூபா வரைக்கும் இல்லைங்களா? அதுக்கு நிறைய உழைப்புகள் போடணும். உழைப்புகள் போடும். ஏன்னா அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி புளி. ஃபஸ்ட் குவாலிட்டி. இது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இது வந்து ஒரு 160 ரூபா கொடுக்கும். 160. ஒரு 10 ரூபா தான் அதிகம். ஆமாம், ஃபஸ்ட் குவாலிட்டி புளி. ஆமாம். செகண்ட் குவாலிட்டிங்கிறது சைஸ் கொஞ்சம் சின்னதாக சைஸ் கொஞ்சம் அது இப்போ 150, 130, 40 வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க. அந்த range. துகள்கள்லாம் இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? துகள்கள் வந்து காய வச்சு க்ளீன் பண்ணும்போது போயிடும். சின்ன சின்ன துகள்கள் இருக்கிறதெல்லாம் காய வச்சு க்ளீன் எடுத்து போடும்போது போயிருங்க. அது போயிடும். அது போயிடலாம். ஓகே. இப்போ இந்த புளி தொழிலை வந்து புதுசாக ஒருத்தங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க 20,000 ரூபா இருந்தால் போதுன்ட்டு. இந்த தொழிலை எப்படி கற்றுக்க முடியுங்க? அது கொஞ்சம் அனுபவம் வேணுங்க. ரிஸ்க்கு தான். மரம் ஆள் போய் உளுத்திட்டு வந்து அதுக்கு தெரிஞ்ச ஆள் போய் உளுத்திட்டு வந்து தான் பண்ண முடியுங்க. ஆமாம். மரம் ஏறதுக்கு தெரியணும், ஊத்துறதுக்கு தெரியணும், கீழே பொறுக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் எல்லாம் வச்சுக்கணும் இல்லைங்களா? நம்ம நாங்கள் மேக்ஸிமம் வண்டியில் போகும்போதெல்லாம் பார்த்துருக்குறேன், அது டப்படப்படப்படப்படன்ட்டு ஊற்றுவாங்க. அப்போ அந்த மரத்தில் வந்து ஒரு புளிய மரத்தில் எவ்வளோ புளிகள் காய்க்குங்கிறது தெரியுங்களா? ஒரு புளிய மரத்தில் ஒரு புளிய மரத்தில் பெரிய மரம் வந்து ஒரு 15 மூட்டை வந்துடும். 15 மூட்டை, 12 மூட்டை. ஒரு புளிய மரத்தில் வந்து நீங்கள் ஒரு 15 மூட்டை வருங்கிற மாதிரி சொன்னீங்க. இந்த ஒரு தொழில் வந்து மரத்தை பொறுத்தளவு 10, 5, 10க்குள்ள இது மாதிரியெல்லாம் வரல. ஒவ்வொரு மரத்தை பொறுத்தளவு வரலங்க. சரிங்க. இப்போ வருடம் முழுவதுமே இந்த சீசன் இருந்துகிட்டே இருக்குங்களா புளிக்கு? இந்த சீசன் பொறுத்தளவு ஜனவரியிலேருந்து ஜனவரியிலிருந்தே இந்த ஒரு ஜனவரி லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அதுலேருந்து எந்த மாதம் வரைக்கும் இருக்குங்க? மே மாதம் வரைக்கும் இருக்கும். மே மாதம் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஜனவரிலேருந்து மே மாதம்னா 5 மாதம் தான் இருக்குங்களா? அவ்வளோதான். அடுத்த 7 மாதங்களுக்கு 7 மாதத்து புளி பூ பிடிச்சி வர்றக்க 7 மாதம் 8 மாதம் ஆயிருங்க. ஓகே. அந்த புளி வந்து பூ பிடிச்சி மாங்காய் மரம் மாதிரி குயிக்காக வராது. மாங்காய் பூ விட்டுச்சுன்னா குயிக்காக காய சித்தம். அதையும் ஒரு மாதம் 2 மாதத்தில் பழமே ஆயிரும். புளியும் வந்து 6 மாதம் 6 மாதம் ஆயிரும். ஆமாங்க. பூ பிஞ்சு காய் பழமாகறதுக்கு வந்து 6 மாதம் ஆயிரும். 6 மாதம் ஆயிரும். 6-7 மாதம் ஆயிரும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம காய் எழுதணும். இது வந்து தோலோடு இருக்கக்கூடிய இந்த புளி. ஆமாம். இந்த புளி வந்துட்டு பிஞ்சா இருக்கும் தெரியுங்களா? ஆமாம். அந்த பிஞ்சா இருக்கும்போது நம்ம சிறு வயதிலெல்லாம் நம்ம சுவைச்சு பார்த்துருப்போம். அது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த ஃபுல்லாக இதை பழுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நிறம் மாறுது. அப்போ 5 மாதங்கள் தான் இதனுடைய பணி நீங்க செய்வீங்க. 7 மாதங்களுக்கு உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் நீங்க என்ன தொழில் பண்ணுவீங்க? அந்த காலகட்டங்களில் எங்கள் சம்சாரம் வந்து கடையில் பார்த்துக்குங்க. கடை இருக்குது, அதையும் பார்த்துங்க. சரிங்க. அப்புறம் ஒவ்வொரு சீசனில் வந்து நாங்கள் அது கொஞ்சம் குறைவாக இது எடுத்து வந்து மாங்காய் சேல்ஸ் பண்ணுவோம். அந்த சீசனில் மாங்காய் பொறிச்சிட்டு வந்து பழுத்து வச்சு அதையே சேல்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் காயாக இருக்கும்போது மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். அது இதை விட அது கொஞ்சம் குறைவாக தான் பண்ணுவோம். ஒரு வருடத்தில் வந்து நீங்கள் அந்த ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. தொழிலை வந்து நீங்கள் வேறு தொழில் நீங்கள் மாற்றிக்குவீங்க. இந்த ஒரு சீசன் தொழில் தான் இது. ஆமாம், சீசன் தொழில். இது நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கும் போது இது யாராவது தேவைப்படுறவங்க உங்களுக்கு நேரில் வந்து அணுகுறாங்கன்னு வச்சுங்க. எப்பவுமே உங்ககிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குங்களா புளி? இருக்குங்க. அது விஷயமா இருக்கும். எவ்வளோ ஒரு டன் வரைக்கும் வச்சுருப்பீங்களாண்ணா? ஒரு டன்னு 2 இப்போ 1.5 டன் பக்கமாக இருக்கும். 2 டன் பக்கம் வந்துடும். இது தீரக்கு 1 மாதம் பக்கமாக இருக்கும். 1 மாதம் 1.5 மாதம் ஆகும். அப்புறம் திரும்பி குறைஞ்சதுன்னா திரும்பியும் போய் எங்கே இருக்குதுன்னா அதை கொண்டு வந்துடுவோம். போய் உளுத்தி இதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவுகள் நீங்கள் செய்கிறீங்க? ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் நீங்கள் மரம் ஏறுறவங்க, பறித்து போடுறவங்க, ஸோ தட்டுறவங்க, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவுகள் நீங்கள் உங்களுக்கு ஆகுதுங்க? அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? இப்போ வந்து மரம் ஏற ஆளுக்கு வந்து 800லேருந்து ஆளப்பொறுத்தளவு 800லேருந்து 1000 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. சரிங்க. காலையிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும், ஒரு 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வந்துடுவாங்க. கீழே பொறுக்குறங்க லேடிஸ்க்கு வந்து ஒரு 350 ரூபா 400 ரூபா பக்கம் கொடுப்போம். அவியலுக்கு அவ்வளோதான். அப்புறம் மீதி வந்து நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்து திரும்பி அதை தொளிச்சு கொட்டை உடிச்சு திரும்பி ஒரு ஆள் வச்சு திரும்பி செய்யணும். ஆமாம். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பணியை மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. ஆமாம். ஓகே. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சாதான் அதை ஆரம்பிக்க முடியும். ஆமாம், கொஞ்சம் கஷ்டம்தாங்க. கடினமான ஒரு தொழில் தான் இது. ஆமாம். சரிங்களா? ஓகே. இந்த புளி வியாபாரத்தை பற்றியும் நீங்கள் வந்து எப்படி இந்த தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக நம்மக்கிட்ட தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 96 26 76 06 82. யாராவது தேவைப்பட்டால் உங்களை அணுகலாங்களா? அணுகலாம்.
நீங்கள் வந்து ஒரு டன் கணக்கில் கூட புளி கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. இருக்குங்க. ஓகே, சரிங்க. இந்த புளி வியாபாரத்தை பற்றி இன்றைக்கி நீங்கள் விரிவாக பார்த்துட்டீங்க. ஸோ இந்த தொழில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத, சாதாரணமாக நம்ம வந்து குழம்புக்கு புளி தான் போடுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் பல பேருடைய அந்த உழைப்பு வந்து இந்த தொழில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த காணொலி வழியாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சிவா டிவி வழியாக நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.